ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது குலாப் ஜாமுன் தான் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட், பட் ரொம்பவே டேஸ்டி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிஆர்பி பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா சலிச்சுக்கோங்க. இல்லை இப்போ தான் வாங்கிட்டு வந்த பேக்கெட்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1.5 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சாலும் தப்பில்லை. கொஞ்சம் நெய் விட்டு மேலே அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாகு வந்து ரொம்ப திக்காகவும் எடுக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக எடுக்க வேணாம், ஓரளவு கரெக்டாக எடுங்க. ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து சின்ன உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான், ரொம்ப சின்ன சைஸ் தான் செய்ய போகிறேன். சின்னதாக கையில் கீ அப்ளை பண்ணி சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் காஞ்சக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இதை ஒன்று சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே குயிக்காக முடிகிற ரெசிபி, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ரெசிபி, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எடுத்து ஜீராவில் போட்டு வச்சுட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.